ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொர்க்க உலக எஸ்எம்பியோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஸோ தாங்க ஸ்பான் பாயிண்ட்டு இது வந்து பில்ட் பண்ணது பார்த்திங்கன்னா விட்டரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்டும் கட்டியிருக்காங்க. இந்த சர்வருக்காக ரொம்ப டைம் எடுத்து வந்து ஸ்பான் பாயிண்ட்டே ரொம்ப டைம் எடுத்து கட்டியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சிட்றேன் கைஸ். நான் வந்து ரொம்ப பேசி உங்களை இது பண்ண விரும்பல, நான் வந்து ஸ்பீடப் பண்ணிடுறேன். கைஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஆர்மருக்கு தான் மாற போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஹார்ட் மோடில் இருக்குது. அயன் ஆர்மர்லாம் வந்து அவ்வளோவா இதாக இருக்காது. ஸோ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிப் மைனிங் பண்ணி டைமண்ட்ஸ் எடுக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த லெவலுக்கு போய் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். நான் இன்னும் டைமண்ட் மைனிங் லெவலுக்கே போல் அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. நான் வர வழியில் வந்து இந்த வில்லேஜில் லூட் அடிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு அயன் குளம் கிடச்சான். ஸோ அவனை வந்து அடித்து நான் வந்து அயன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டைமண்ட்ஸ் வந்து 4 டைமண்ட்ஸ் இருந்துச்சு. இதே போதும் நம்மளை பிக்காக்ஸ் எடுத்து. பட் நான் பிக்காக்ஸ் செய்ய போகிறதில்ல இந்த வீடியோவில். நான் வந்து டைமண்ட் ஆர்மருக்கு தேவையான இதுவும் தான் எடுக்க போகிறேன். ஸோ டூல்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து அந்த லெவல் போயிட்டு பார்க்குறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்தோடனே நம்ம வந்து பெட் வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் ஃபஸ்ட்டு வச்சுக்கலான்னு. ஏன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா அதெல்லாம். செத்தா அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற லூட்டாச்சும் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் ஏரியா வந்து பெருசுப்பட்டேன். அப்புறம் சஃபகேட் ஆகி செத்துக்கிட்டு போயிட்டுன்னா அப்புறம் திரும்பியெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது ஸ்பான் பாயிண்டில் இருந்து. ஸோ அப்போ வந்து சும்மா லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிருந்தேன் கைஸ். ஆனால் இங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடந்துருச்சு கைஸ். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட்ஸ் இந்த இடத்துல கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வர் கொஞ்சம் லைட்டாக லேகாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து VPN யூஸ் பண்ணி தான் விளாண்டுருக்கேன். அதனால் வந்து லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல கிளியர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு டைமண்ட்ஸ் வந்து கிடச்சிரும் கைஸ். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக போனோம். ஸோ கைஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டைமண்ட்ஸ் கிடச்சிரும். ஏன்னா சரி ஷாக். ஏன்னா வந்து சும்மா இந்த இடத்த செக் பண்ணால் மட்டும்தான் என்ன நம்மளுக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் பார்த்தா இங்கேயும் 4 தான் கொடுத்துருக்கானுங்க கன்செப்ஷன் இருக்காருங்க. சரி ஓகே கொடுக்குறதாச்சும் கொடுக்குறேன்னு நானும் வந்து மைன் பண்ணிட்டு திரும்பி ஸ்ட்ரிப் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் நான். கைஸ் ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு தேவையான டைம்ஸ்லாம் எடுத்துட்டேன். ஆனால் ஏன் ரெக்கார்டிங் சடனாக ஆஃப் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீசன் இல்லாமல் இல்லை கைஸ். நான் வந்து ரீசன் காட்டுறேன் இப்போ பாருங்கள். ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். சடனாக வந்து க்ரீன் லைன் எனக்கு வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே என் ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். ஸோ அப்புறம் வந்து 35 டைமண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படியே கிடச்சிச்சு. அது போனால் போட்டோம். நான் வந்து டெலகிராம்லேயும் கேட்டேன் எல்லார்ட்டையும் என்ன பண்ணலான்னு. அவங்க வந்து ப்ரோ அப்படியே போட்டுருக்குறோன்னாங்க. ஸோ நானாக தான் போட்டுட்டேன் அப்படியே. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு லூட்லாம் கிடச்சிச்சு. ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்மர் செஞ்சுக்கலாம் கைஸ். ஸோ நான் தான் சர்வர்லேயே ஃபஸ்ட்டு டைமண்ட் ஆர்மர் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தான் பெருமையாக இருக்குது கைஸ். ஏன்னா சர்வரில் நம்ம தான் ஃபஸ்ட்டு செய்கிறோம். ஸோ டே 1லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டைமண்ட் ஆர்மர் எடுத்துட்டேன். என் லக்கா என்னன்னு தெரியல. கரெக்டாக நான் போன ஸ்டைல்லே எனக்கு வந்து தேவையான டைமண்ட்ஸ்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு ரெக்கார்டிங் தான் கிடைக்காம போயிடுச்சு. பட் எப்படியும் வந்து சர்வரில் ஃபஸ்ட்டு டைமண்ட் ஆர்மர் எடுத்தாச்சுன்னு ஒரு பேர் வாங்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹவுஸ் தான் பில்ட் பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பில்ட் பண்ண போகிறேன். சரி வாங்க கைஸ் அது தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு டைமண்ட் பிக்காக் செஞ்சு என்னது ஏதோ அச்சீவ்மெண்ட் வருதான்னு பார்க்கலாம். நான் லூஸு பையன் அதுக்கு அச்சீவ்மெண்ட் வராதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GSK அதாவது சர்வே மேனேஜ்மெண்ட்டே அவர் தான். ஸோ அவர் வந்து கேட்டார் இந்த மாதிரி ஏதோ உனக்கு இது மோட்ஸ் வேணுமா ப்ரோன்னு கேட்டார். அப்புறம் அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன் கைஸ். தேவையில்லாமல் நான் வந்து ஒரு டைமண்ட் பிக்காக் செஞ்சு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அது பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம வந்து லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பிக்காக்ஸ் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறதுல என் டீமெட் ஜீவா தான் வரப்போகிறோம். ஸோ எங்கே என் டீமெட்டுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறதுனால பைபிளில் வரல. அவர் வந்து புது PC பில்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஒர்க்கில் இருந்தார். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஹவுஸ் பில்ட் பண்ணாலும் ஒரு ஐடியாவில் இருக்கேன் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏரியா ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜங்கிள் சாப்ளிங் வச்சு தான் இந்த ஹவுஸே இருக்க போகுது. ஸோ இது வந்து ட்ரீ ஹவுஸ்னால ஜங்கிள் சாப்ளிங் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஹைட்டாக வளரணும் கைஸ்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஏஎஃப்கே கழிச்சு வந்து எப்படியோ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த சைட் ஃபுல்லாக நம்ம ஸ்லாப் வச்சு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி தாங்க நம்ம ஹவுஸ் மேலே இருக்க போது. ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து தேவையானலாம் எடுத்துக்கிட்டே இப்போ வந்து 1 ஸ்டாக் மேலே இருக்கா, ஆனால் அது பத்தாது. ஸோ இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ வந்து கொஞ்சம் மேலே அதாவது இந்த மாதிரி இல்லை கைஸ். ஸோ வந்து ஒரு பிளாக்கு அப்படியே மேலே லைட்டாக வைக்கணும். அது வந்து நான் இப்போ வைக்கிற பாருங்க கரெக்டாக வச்சாச்சா இந்த மாதிரி வைக்கணும். அது வேறு தெரியாமல் ஃபுல் பிளாக் அமைச்சு அது உடச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே போகணும் கைஸ் அப்படியே ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சாப்ளிங்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதான் நான் வந்து சைடில் அப்படி கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் லாங் பண்ணேன். ஒரு 3 சைட்ஸ் போனேன் ஈச் சைடும். ஓகே கேஸ், நான் அப்படியே இது லைட்டாக ஸ்பீடப் மட்டும் பண்ணிடுறேன். கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹவுஸை பில்ட் பண்ணிட்டேன். ஸோ லேண்டன் வச்சு எல்லாம் வந்து டெக்கரேஷன்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே தான் போனோம். ஸோ வந்து இந்த ஹவுஸ் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டலாம்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் கேவலமாக இருந்ததுனால நான் வந்து இந்த ஹவுஸ் நானே பில்ட் பண்ணது. ஸோ அது யூடியூப் பார்த்து நான் பில்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா லூட்ஸுமே நான் வச்சுட்டேன். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸ்லேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்சாண்டிங் டேபிள் வரைக்கும் நான் எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். ஸோ 30th லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்டே. ஸோ நம்ம டீம்மேட்டுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் லூட்ஸ் எல்லாம் இருக்குங்க கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்மர் அப்புறம் உட்ஸ் தேவையானதெல்லாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸு அப்புறம் இந்த சைடு வியூவை மட்டும் பாருங்க கைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஹவுஸை மட்டும் நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் தான் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம தான் ட்ரேடிங் ஆள். ஸோ ட்ரேடிங் ஆளுக்கு வந்து முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ். ஸோ அவங்களும் நம்ம வாங்கினா அதுக்கு நம்ம வந்து காசு கொஞ்சம் லைட்டாக கெயின் பண்ணோம், அதாவது டைமண்ட்ஸ் கெயின் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அப்புறம் ஓர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வந்து நான் எப்படியும் இந்த ஹவுஸை பில்ட் பண்ணிட்டேன். ஸோ சும்மா நானே வந்து கட்டினது தான் இந்த ஹவுஸ். சரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணுறோம், அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன் கைஸ். ஸோ see you in next video. Tata, bye bye.